Hello friends, welcome to my channel Ungu boutique. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் லைனிங் பீஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். ஒரு saree பீஸ்லேருந்து எப்படி மாமன் நட்டுருக்காமோ வந்து பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ எப்படி ஒரு 3 டயர் குர்த்தி வந்து குழந்தைக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். நான் லைனிங்கை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஈவன் அவுட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஃபோல்டு சைடு ஓப்பன் சைடு நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபோல்டட் சைடு வந்துட்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஷோல்டர் வித் வந்துட்டு நான் 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நெக் வித் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நெக்கோட டெப்த் வந்து 3 இன்ச்சஸ் கிராஸில் வச்சுக்கிட்டு வி நெக் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் பாயிண்டில் வந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 4 இன்ச்சஸ், செஸ்ட் வித் வந்துட்டு 7 இன்ச்சஸ். ஸோ ஆர்ம் ஹோலுக்கு வந்து நம்ம நீட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுங்கள். இப்போது வெயிஸ்ட்டோட ஹைட் வந்து 9.5 இன்ச்சஸ். தென் வெயிஸ்ட்டு வித்தும் சேம் 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தென் பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் வி நெக் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் நெக் போடணும் அப்படின்னா நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக நெக் மட்டும் நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கோங்க. நான் வேறு வீடியோஸில் காமிக்கிறேன் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நெக் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணுற அப்படியே நமக்கு இது டாப் பீஸ் விரிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு 2 ஃபுல் பீஸ் கிடைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இதை அப்படியே நமக்கு பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படியே லைனிங் பீஸில் நான் வந்து வெயிஸ்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதோட ஹைட் வந்து 20 இன்ச்சஸ் இருக்க மாதிரி பார்த்துக்க போகிறேன். ஏன்னா saree பீஸில் ஹைட் வந்து டோட்டல் 23 இன்ச்சஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட ஒரு 2 to 3 இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லைட்டாக அந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி மாமன் டாட்டர்ஸ் காம்போக்கே சேர்த்தே மொத்தமே 3 மீட்டர் லைனிங் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, அது மாதிரி ஸ்கர்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ saree பீஸில் இந்த மாதிரி முந்தானி சைடில் இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் வந்து இருக்குது. அதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பார்டர் வந்து தனியாக இப்போயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி saree வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே பாடி பீஸை வந்து விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த முந்தானி பாட்டு இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கோட் டிசைன் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10x10 ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். 10 இன்ச்சஸ் வந்து அகலம், 10 இன்ச்சஸ் வந்து நீளம் இருக்க மாதிரி. குழந்தைக்கு வந்து அந்த லென்த் தானே இருக்குது, ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரிமைனிங் இருக்க saree பீஸ் எல்லாத்தையுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். எப்படி வந்து 3 டயர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து காட்டுறேன். 3 லேயர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தேவையான ஸ்கர்ட் லென்த் வந்து 23 இன்ச்சஸ். ஓகேவா, 23 இன்ச்சஸ் வேணும். நான் 3 லேயராக டிவைட் பண்ண போகிறேன். அதனால் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 லேயர் வைக்க போகிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணிட்டா 7.3 சம்திங் வந்துச்சு. தென் 0.5 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் நமக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு போயிருந்ததுனால டோட்டலாக ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 8 இன்ச்சஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி வந்து நான் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். நமக்கு அந்த கீழே வர அகலம் இருக்கு இல்லையா, அந்த அகலம் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்க அகலம் வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த 8 இன்ச்சஸ் வந்து இங்கே வரும். இந்த லென்த் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் பார்டர் பீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த பார்டர் தான் நம்ம 3ஆவது லேயராக வைக்க போகிறேன். இப்போ வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணதுனால நம்ம எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டோமோ பாடி பீஸ் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து எக்ஸ்ட்ரா 10 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லேயருக்கு. ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பார்டர் வந்து கட் பண்ணாமல் பார்டருக்கு கீழே வந்து வச்சுக்கிறேன். பார்டர்லேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு மாதிரி 8 இன்ச்சஸ் வந்து அகலம் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, வெயிஸ்ட்டோட அளவை விட 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாடி பீஸ்க்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணி விட்டோமோ அதே மாதிரியே வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை விரிச்சு விட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ஒரு ஃபுல் பீசஸ் வந்து கிடைக்கும். இப்போ செகண்ட் லேயர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். சேரீயில் வந்து அவ்வளோ விட்டு இல்லைல்ல, ஸோ ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் இருக்குல்ல, அதே அளவுக்கே நம்ம செகண்ட் லேயரில் கட் பண்ணிக்கலாம். saree வந்து அவ்வளோ லென்த்து இல்லை அப்படின்றனால நம்ம ஒட்டு போட்டுக்க போகிறோம். இப்போ அதான் நமக்கு வந்து
இப்போ ஒட்டு போட போகிறோம், அதான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லேயருக்கு சைடில் 10 இன்ச்சஸ் தானே எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். பாடி பீஸோட வேஸ்ட்லேருந்து 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட் லேயரோட அகலத்துலேருந்து 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நீளத்துலேருந்து 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து செகண்ட் லேயர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு 10 இன்ச் நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம்ல. ஸோ எக்ஸ்ட்ரா சைடில் இருக்க அந்த 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மட்டும் இந்த மாதிரி அகைன் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டு சைடில் நம்ம வந்து ஒட்டு போட்டுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி கட் பண்ண வச்சு காட்டுறேன் பாருங்கள். தேர்ட் லேயர் வந்து நம்ம பார்டர் தனியாக செப்பரேட் பண்ணி தேர்ட் லேயர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அகலம் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கணும். நான் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒரு இதில் வந்து 10 இன்ச்சஸ் இருந்தது. நான் சாரீ பீஸுன்றதுனால லைட்டாக உங்களுக்கு வந்து அங்கே இங்கே அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து அங்கங்கே போகும். பட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா இல்லையா. 2 பீஸையும் சைடில் ஒட்டு போடுற பீஸை வச்சு பார்க்கும்போது தெரியுது இல்லையா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மெஷர் பண்ணி பார்த்து கரெக்டாக 8 இன்ச்சஸ் அகலத்துக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஒட்டு போட்டுக்கணும். மேலே ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு இந்த மாதிரி வரும், செகண்ட் லேயர் இப்படி வரும். தேர்ட் லேயர் வந்து செகண்ட் லேயரோட மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை விட 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேர்ட் லேயர் வந்து சைடில் வந்து வரணும். ஓகேவா? நான் பார்டர் பீஸ் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதை விரித்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நல்ல ஒரு ஃபுல் பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ரிமைனிங் இருக்க பார்ட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிட்டு நான் ஸ்லீவ் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டட் எட்ஜில் வந்துட்டு 6 இன்ச்சஸ் வித் இருக்க மாதிரி பார்த்துக்க போகிறேன். இப்போ ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. பாட்டம் ஸ்லீவ் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இது அப்படியே அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டு இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ஈவனாக இல்லை அப்படின்னா ஸ்கொயர் பீஸ் வந்து ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பீஸாக தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பின்னாடி வந்து நான் வந்து ஸ்லீவ் பீஸ் வந்து மாற்றிக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். பாடி பீஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ராங் சைடில் திருப்பி நம்ம நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வீனை கட் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே லைனிங் பீஸை ராங் சைடு திருப்பி விட்டோம் அப்படின்னா சாரி பீஸ்க்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டு நமக்கு பின்னாடி பரட்டி போட்டோம் அப்படின்னா லைனிங் பீஸ் தெரியுதில்ல, அந்த ஷேப் தெரியுதில்ல, ஷேப் ஃபுல்லாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதே மாதிரி பேக் பீஸ் நீங்கள் ஃபுல் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாரியை வந்து உங்களோட பர்சனல் சாரியை வந்து சென்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், உங்களுக்கு குர்த்தி பண்ணணும், நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாரி சென்ட் பண்ணுறது, எப்படி நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன்றதை உங்கள் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி முந்தானை பாட்டு இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா 10x10க்கு, அந்த ஸ்கொயர் பீஸில் இந்த மாதிரி பாடி பீஸோட அவுட்லைன் ஃபுல்லாக நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரா பண்ணிக்கிட்டு ஷோல்டர் பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வேஸ்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லாங் வி வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு கோட் பீஸ் மாதிரி முன்னாடி வந்து வரப்போகுது. ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணது போக இருக்குது இல்லையா சைடில் இருக்க பீஸு, அந்த 2 பீஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் கரெக்டாக 2 பீஸும் வச்சு பார்க்கணும். நீங்கள் தைக்கும்போது மாற்றி வச்சு தச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், 2 சைட்லேயுமே கரெக்டாக நல்ல பக்கம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் அந்த வி போதில்ல, அந்த வியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சீல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா லைனிங் பீஸில் ஒரு 1 இன்ச் கிளாத் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த வி பாயிண்ட்டில் அப்படியே ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச்சஸ் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுக்கிட்டு அப்படியே அந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல, அதை மட்டும் ராங் சைட் பார்த்து திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே இதுக்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம வந்து சேம் அதே மாதிரியே பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணது போக மிச்ச கிளாத்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ அதில் இருக்க பீசஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? சேம் அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் வச்சு பாருங்கள், 2 சைட்லையுமே கரெக்டாக அந்த வி பாயிண்ட் வரணும். நீங்கள் மாற்றி வச்சு ராங் சைடெலாம் வச்சு தைச்சிட்டிங்கன்னா ரெண்டு கோட்டுமே ஒரே சைடு பார்த்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து உங்களுக்கு மறுபடியும் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி வச்சு பார்க்கணும். ஸோ இது அப்படியே நம்ம பாடி பீஸ்க்கு மேலே வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வேஸ்ட்டோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோட் மாதிரி வர மாதிரி க்ராஸாக வச்சு அப்படியே நம்ம வந்து தைச்சிக்கணும். சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விலகிடும் அப்படின்றத. இல்லைன்னா சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எட்ஜுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கணும்.
ஓகேவா, ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடுச்சுல்ல. இப்போ எப்படி நம்ம லேயர் ரெடி பண்ணுறோன்ற பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டு போடுறதெல்லாம் ஃபஸ்ட்டே ஒட்டு போட்டு நீங்கள் முடிச்சுக்கணும் சரிங்களா. எல்லாத்துலேயுமே ஒட்டு போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயருக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் ஒரு 5 லென்த் இருக்குல்ல, அந்த 5 ஸ்டிச்சஸ் லென்த்து வச்சுக்கிட்டு நல்ல பெரிய ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா 2 சைட்லேயுமே 2 த்ரெட்டு தனியாக வரும். மேலே நீடுலேருந்து வர த்ரெட்டும் கீழே பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டும். ஸோ கீழே பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கு வந்து கிடைக்கும். மேலே இருக்க நீடுலேருந்து வர த்ரெட்டை வந்து விட்டுறணும். கீழே பாபின் கேஸ்லேருந்து வர த்ரெட்டை மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா லேயர்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் மெத்தட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது த்ரெட் வந்து கட் ஆகிடாமல் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ் வந்து நல்லா லாஸ்ட் வரைக்கும் வைக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வேஸ்ட்டுக்கு மேலே மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சுருக்கு வச்சுருக்கோம்ல, அந்த பிளேஸை வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். நல்ல பக்கமும் லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே விரிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கு வைக்காத இன்னொரு பிளேஸ் இருக்குல்ல, அது வந்து கீழே போயிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் வந்து ஃபஸ்ட் லேயரோட பாட்டம் வந்து சுருக்கு வைக்காமல் இருக்குல்ல, அந்த பாட்டமில் செகண்ட் லேயரில் சுருக்கு வச்ச பிளேஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இதுக்கும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. நம்ம எல்லா லேயர்லேயுமே ஒரு சைடு மேலே வந்து நமக்கு சுருக்கு வச்சுருப்போம், கீழே வந்து சுருக்கு வைக்காமல் இருக்கும். நீங்கள் அட்டாச் பண்ணும்போது சுருக்கு வச்ச பிளேஸை வச்சு தான் அட்டாச் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட் லேயரில் கீழே பாட்டம் வந்து சுருக்கு வைக்காமல் இருக்கும். அதுக்கு மேலே செகண்ட் லேயரில் சுருக்கு வச்ச பிளேஸை வச்சு அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி தான் தேர்ட் லேயருமே செகண்ட் லேயருக்கு கீழே சுருக்கு வைக்காத பிளேஸ் வந்து கீழே தொங்கிட்டுருக்கும். ஸோ அதுக்கு மேலே தேர்ட் லேயரில் நம்ம வந்து பார்டர் பீஸ் தான் தேர்ட் லேயராக வச்சுருக்கோம். அந்த பார்டரில் சுருக்கு வச்சுருப்போம்ல, அந்த பிளேஸை வச்சு அட்டாச் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேயர்லேயுமே மேலேயும் கீழேயுமே சுருக்கு வச்சிட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பார்டர் இருக்குல்ல, ஸோ அந்த பார்டர் பீஸை மட்டும் நான் விரிச்சு விட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஸ்கர்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ நம்ம இந்த லைனிங் பீஸ் ஸ்கர்ட் இருக்குல்ல, நம்ம அதை மட்டும் கீழே பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். இப்போது நம்ம அப்படியே நமக்கு வச்சு நம்ம தைச்சோம் இல்லையா, ஸோ அதே பொசிஷனில் வச்சுட்டு கீழே வந்து லைனிங் பீஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம அப்படியே அதுக்கு மேலே நமக்கு டாப்போட பிளேஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்கர்ட் பீஸ் வரும். அந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே ராங் சைட்லேயுமே உங்களுக்கு சீல்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து உறுத்தாது. இப்போ எப்படி லேயர் இருக்குது அப்படின்னா லைனிங் பீஸு, அதுக்கு மேலே டாப் பீஸு, அதுக்கு மேலே ஸ்கர்ட் பீஸு அட்டாச் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி பொசிஷனை வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பீஸ் வந்து எப்படி பண்ணுறன்றதை பார்க்கணும். இப்போது ஸ்லீவ் பீஸ்க்கு வந்து நான் லைனிங் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஸ்கர்ட் பீஸ் வந்து மாமுக்கு வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு சைடில் இருக்கிற பிளேஸ்லாம் கட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்லீவ் பீஸு, அதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் நான் இந்த லைனிங் பீஸுமே ரெடி பண்ணேன். ஸோ இந்த லைனிங் பீஸ்க்கு அளவாக நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் பீஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பார்டர் பீஸ் வைக்கும்போது நமக்கு அப்படியே கோட்லேருந்து அப்படியே அந்த கை ஸ்லீவ் போகிற மாதிரி இருக்கும்ல, அதனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாரீ பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்லீவோட லைனிங்கோட பாட்டமை மேலே வச்சு அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதை அப்படியே அந்த லைனிங் பீஸை மட்டும் அப்படியே மேலே உள்ள லாங் சைடு திருப்பி விட்டுட்டு இந்த குட்டியாக ஒரு பைப்லைன் வர மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே இதுக்கு மேலே சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாரிலேருந்து ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன். மாமன் டாக்டர் காம்போவில் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன், ஜார்ஜெட் சாரிலேருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா டிசைன்ஸுமே நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் பீஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி லைனிங் பீஸையும் ஸ்லீவ் பீஸையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் பீஸோட நல்ல பக்கமும் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணி போல் சைடில் ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அதோட நல்ல பக்கமும் லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். நீட்டாக நம்ம இழுத்து பிடிக்காமல் அந்த லேயருக்கு வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 நாட் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே நான் நாட் ரெடி பண்ணுறது காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ பாட்டம் ஸ்லீவில் நமக்கு தேவையான ரெடி லென்த்லாம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் பாட்டம் ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக நம்ம தேவையான ரெடி லென்த் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே வேஸ்ட் வரைக்கும் வந்துட போகிறோம். வேஸ்ட் வரைக்கும் வரும்போது உள்ளே நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம்ல, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஸ்லீவ் பீஸில் ராயேஜ் ஒரு சைடு இருக்கும், சாரி ஸ்லீவ் பீஸ்ன்னு சொல்லிட்டேன், நாட்டில் ராயேஜ் ஒரு சைடு இருக்கும், அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ வேஸ்ட்டு கீழே ஒரு 3 இன்ச்சஸ்க்கு அப்படியே நமக்கு 4 லேயர் இருக்கும், லைனிங் 2 saree பீஸு கீழே ஒரு லைனிங் சொல்லிட்டு அது வரைக்கும் வந்துட்டு இந்த 4 இன்ச்சுக்கு கீழே உள்ளே இருக்க saree பீஸை மட்டும் உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த லைனிங் பீஸை மட்டும் மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு saree பீஸ் வந்து ஒரு ரேண்டமான பாயிண்ட் வந்து தைக்காமல் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு சைட்லையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்படியே கோட்லேருந்து ஸ்லீவ் அதே டிசைன்லேயே போகிற மாதிரி இருக்கிறதுனால தான் நான் ஸ்லீவ் பீஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நாட்டு ஃப்ரண்ட்டில் வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அதே மாதிரி நான் வந்து கொண்டு வரேன், நாட் ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.